டேய் மச்சான், சாரிடா மச்சான், தெரியாம பண்ணிட்டேன்டா மச்சான். நான் வேணும்னு பண்ணலடா, இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிடுறா. டேய் யோகா, வேலு, 2 பேரும் வாங்க. அண்ணே, உங்க 2 பேருக்கு என்னடா பிரச்சனை? நானும் காலையில இருந்து பார்த்துட்டே இருக்கேன், நீ அவன்கிட்ட சாரி கேட்டுட்டே இருக்க, அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். நேற்று வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுண்ணே. இவனுக்கு ஃபோன் பண்ணேன், உடனே கிளம்பி வரேன்னு சொன்னான். ஆனால் 2 மணி நேரம் ஆகியும் வரவே இல்லைண்ணே. நான் தள்ளிக்கிட்டே போனேன். ஓ, இதான் விஷயமா? டேய், நமக்கு ஒரு உதவினா உடனே நம்ம மைண்டு யாரை திரும்ப கூப்பிடணும்னு யோசிக்கும். நம்ம அதிக நேரம் யார் கூட இருக்கிறோமோ அவங்கள தான்டா. அவன் டெய்லி கடைக்கு தான் வரான், அதிகமான நேரம் உன் கூட தானடா சேர்ந்து வேலை செய்யறான். அவன் கூப்பிட்டு நீ வரலன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்லடா. ஆனா வரேன்னு சொல்லிட்டு உன்னையே நம்பிட்டு இருந்தவங்க கிட்ட கடைசி நேரத்துல வரலன்னு சொன்னா யாரா இருந்தாலும் கோச்சுப்பாங்க தானடா. சிலர் மட்டும்தான் நம்ம மேல அதீத நம்பிக்கை வைப்பாங்க. அந்த நம்பிக்கையை நம்ம உடைச்சிட்டோன்னு அது அவங்களுக்கு மிகப்பெரிய வலியை தரும்டா. இந்த மாதிரி பண்றது இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும், புரியுதா?